ஆமி அன்னிம்டா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா. ஸோ இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு வந்துட்டு மன்னிச்சிருங்கடா. எனக்கு மட்டும் ஏன்னு தெரில, சம்மர் டைமில் தான் கோல்டு வந்துனே இருக்கும் போல் தெரில, எனக்கு ஒழுகுது அதிகம். ஸோ அதனால தான் வந்துட்டு வீடியோஸ் போடல இத்தனை நாள். இந்த சுகா 2 ஷார்ட்டையும் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் சும்மா இல்லாமல் ஐஸ்கிரீமாக சாப்பிட்டுன்னு உட்காந்துருந்தேன் வெயிலுக்கு. ஸோ அது வேறு வேலையை கிளப்பி விட்டுருச்சு போல். பத்தாததுக்கு மூஞ்சில் ஐஸ் க்யூப்ஸ்லாம் தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தேன். அதுதான் வேலையை காமிச்சிருக்கும் போல். ஓகேடா. ஸோ என்னோடய பிரச்சனை எனக்கு பேச நேரம் இல்லை. ஓகே. ஸோ ஓகேடா. ஸோ ஒப்சஸ் பேபி பாயோட பார்ட் 5 தான்டா இது. ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி நான் போடுறேன். ஓகேடா. ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருக்கடா. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். ஸோ லாஸ்ட்டில் எங்கே விட்டுருப்பேன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிருக்கும். ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ரூமில் பிறக்க மாதிரி எகிரி குதித்து வந்து ஸோ அப்படியே உங்களை எதாவது பண்ணலான்னு வந்திருப்பான். ஆனால் வந்துட்டு பீரியட்ஸ்னு சொன்ன உடனே அவன் வந்துட்டு மசாஜ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த நேரத்தில் ஜிமினும் ஃபோன் பண்ணிவிட்டு பேச வந்திருப்பார். அது ஜங்கு அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதோட நான் அந்த பாட்டை முடிச்சிருப்பேன்டா. அதோட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்களுமே அப்படியே அவனை நைட்டு அமுச்சு விட்டுட்டு இப்போ காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ நீங்களும் கீழேலாம் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அம்மா, நான் ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் வர போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குதும்மா, நான் இன்றைக்கி வேணால் போகாமல் நாளைக்கு போவா? ஏய், என்னடி நீ ஸ்கூல் ஆடி போகிற? ஏதோ நீ ஸ்கூல் பிள்ளைமா நினச்சிட்டு நீ வேலைக்கு போகிறடி. இப்போயும் லீவ் போட்டுட்ருந்தா வேலை இல்லாமல் அவனை அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஒழுங்கு மாதிரி தான் போடி. குழந்தையே ஸ்கூலுக்கு போகிறா, என்னடிமையா அப்படின்ட்டு அவளுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ அவளுமே ஆமாம் உனக்கு என்னடி வந்துச்சு போடி அப்படின்ட்டு அவள் சொல்ல, பாருமா அவளை ஓடி வாடின்றா. ஏய் மியா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லாத அக்காவன்ட்டு. அவள் மட்டும் என்னை மரியாதையை கூப்பிடுறாளா? ஏய், நீனும் மரியாதை கூப்பிட்டா தாண்டி அவனும் ஒன்று கூப்பிடுவான். நான் தானே வயசில் மூத்தவ, நான் எதுக்கு அவளை? இங்கே பாருவாயன், யாரோ சின்னவங்களோ பெரியவங்களெலாம் இல்லை, யாராக இருந்தாலும் மதிக்கணும், புரியுதா? சரி சரி, நீ எனக்கு கிளாஸ் இருக்காத, நான் போகிறேன். ஏய் வரையா இல்லையாடி? நான் வரல, நான் பஸ்ஸை பிடிச்சி போய்க்கிறேன் போ. அம்மா பாரும்மா, அப்புறமா என்ன சொல்லாத. சரிடி நீ போ, உனக்கு லேட் ஆகுது. ஏய் மியா, சீக்கிரமாக சாப்பிடு. ஆமாம், யாரா என்ன பண்ணுறா? யாரா தூங்கிட்டு தாமா இருந்தா, இன்னும் இணைஞ்சிருக்கல. ஓ சரி சரி, அவள் தூங்கட்டும். ஏம்மா? அவளுக்கு ஏதோ ஃபீவர்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? சரி, நான் வந்து பார்க்குறேன் அப்புறமா. சரின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்படி பாய் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் கரெக்டாக ஜங்குக்குமே நீங்கள் போகும்போது வெளியே வராரு. ஸோ அவர் லேட்டாக உங்களை பார்த்து ஸ்மித் பண்ணிவிட்டு, ஏய் சில்லே, என்னடி கிளம்பிட்டியா? போ போ, அங்கே ஒருத்தர் இருப்பான் சூத்த காய போட்டு அப்படின்ட்டு இவனும் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். ஏய் ஜங்கு போ, எத்தனை தடவை சொல்லுவேன், ஏன்டா மறுபடியும்? ஏய் என்னடி சும்மா சும்மா, ஏன்டி இந்த டைலாக் விடவே மாட்டேன்னு சும்மா? ஏன்டா? ஏன் வேறு எதுவும் தெரியாதா? வேறு எதாவது சொல்லி கொடுக்குறவா? நைட்டு வரியா? டேய் ஜங்குக்கு கூப்பிட்றியம்மா, இந்த வாய்ஸில் ஜங்குக்குன்னு கூப்பிடும்போது சிவனு ஏறுதுடி அம்மா. ஸோ நீங்களும் இவங்கிட்டலாம் பேசினா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே உங்கள் ஸ்கூட்டியில் உட்காந்துட்டு, ஜங்கு சொன்னால் புரிஞ்சுக்கோ, உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. நீ சின்ன பையன், நான் உன்னோட வயசில் பெரியவன், சொன்னால் புரிஞ்சுக்கோடா, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ நீங்களுமே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம காண்டாயிடுது. ஏன்னா அவனுக்கு சின்ன பையன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாலே சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் அதை வேற சொல்லிவிட்டு போயிட்டீங்க. ஸோ அவனுக்கு இப்போ செம்மையாக காண்டாகுது. ஸோ இந்த டைம் பார்த்தா மார்க் வரான் அவங்க வீட்டுலேருந்து. ஸோ எப்பயும் போல் மார்க் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே தான் போவாங்க 2 பேரும். ஸோ இப்படி தான் வந்திருப்பான் போல். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருப்பான் வெளியே. மச்சான் போகலாமாடா? மச்சான் என்னடா அங்கே போய் நின்றுங்க, வாடா பைக்கில் போகலாம். டேய் குட்டி கொஞ்சம் மூட்டிருடா, அறுத்துருவேண்டா. டேய்
மச்சி என்னடா பேசினே இருக்க, டேய் சமூகா அடா போகலாம் டைம் ஆகுது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே உங்கள் மேலே இருந்து காணில் இவனை போட்டு செம்மையாக கன்னத்தில் அரைஞ்சிடுறான். ஸோ இவனுமே என்னன்னு தெரியாமல் கன்னத்தில் கையை வச்சுட்டு என்ன நடந்துச்சு இப்போ இங்கே, எவன் எதுக்கு நம்மளாச்சான், ஐயோ வலிக்குது, மச்சான் என்ன ஏன்னாச்சா, டேய் என்ன ஏன்னா அடிச்ச, அடிக்கிறேன் என்ன மயிறு காணுன்னு தெரில, எண்ணெய் போட்டு அடிக்கிறான், அப்பா அப்படின்ட்டு அவனுமே தேய்ச்சி நின்றுட்டு இருக்கான். போக ஜேகேக்கு செம்ம காண்டாகுது, வருவர் அடி வீட்டுக்கு. அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை, நானும் சரி விட்டு பிடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தா ஓரப் பண்ணுற பெரிய இவன் நடக்கும் இவனுக்கு, இருடி வருவல்ல செஞ்சிடறேன்டி உன்னை அப்படின்ட்டு இவனுமே செம்ம காண்டில் போய் அங்கே இருக்கான். ஸோ இப்போ அவங்க சைடு தான் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின்கிட்ட என்ன சொல்கிறது, அவர் அவ்வளோ தடவை ஃபோன் பண்ணார், அவர் ஃபோன் காலை அன்றைக்கி வேறு சாங்கோக்கு அட்டன் பண்ணி பேசி என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களுமே அப்படியே போகிறீங்க. ஸோ இப்போ காலேஜுக்கும் போயிடுறீங்க. ஸோ அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் ஸ்லோவாக உங்கள் கேபினுக்கு தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே ஹால்வேல தான், டேய் மச்சான் அன்றைக்கி அந்த ஃபியரை உன்னையே பார்த்துருந்துடா, ஏன்னு தெரியல ஜிமுனா, டேய் மச்சான் கொள்ள அமைதியாக நானே அப்படின்ட்டு இருக்கும்போது சொன்னீங்க தான் அப்படியே ஃப்ரெண்டில் வரீங்க. சொன்னீங்க கீழே பார்த்த மாதிரி அப்படியே வென்ட்டே வருவீங்க, ஜிமினை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமின் உங்களை பார்த்துட்டாரு. ஸோ அவரும் அப்படியே டே மச்சான் நீ இப்போ நான் வரேன், டே இருடா ஒன்று சொல்லிடுறேன் அப்புறம் சொல்லுடா வரேன்டா இருடா நீ போ. ஸோ அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஏய் நில்றி யார் யாருன்னு தெரியாதாடி, மறந்துட்டியா அதுக்குள்ளே ஜிமினா அப்படின்ட்டு இருக்கும்போதே. ஸோ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, ஸோ அவங்க காலேஜுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு சந்தை மாதிரி இருக்கும். ஸோ அவன் அங்கே எழுத்துட்டு போயிட்டு ஏய் என்னடி நினச்சிட்ருக்க, என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு காலேஜ் வரதை நிப்பாட்டிட்டேன், இப்போ நான் லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணும்போது சத்தம் யார் கூடயோ இருந்த டீனி, யார்டி அது, இங்கே பாரு அம்மா ப்ளீஸ் அம்மா என்னை ஹர்ட் மட்டும் பண்ணாத, நான் உயிராக காதலிக்கிறேன்டி, நான் என்ன தான் கொஞ்ச நாள் தான் உன்னை பார்த்துருந்தாலும் ஆனால் நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன்டி அப்படின்ட்டு அவருமே ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒன்றும் போய் புரியல. ஜிமின் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் ஜிமின் அது ஒரு பையன்தான், அன்றைக்கி நான் ரவுண்டில் போயிட்டுருந்தேன், அப்போ ஒரு பையன் வந்துட்டு என்னடி கிரவுண்டில் வச்சு சம்பவம் பண்ணுவியா, கிரவுண்டில் வச்சு அதெல்லாம் பண்ணுவியாடி, ஜிமின் என்ன பேசுகிறீங்க, ஏய் உனக்கு தெரியாதாடி, நான் லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணும்போது உன்னோட சத்தமும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆம்பளை சத்தம் தாண்டி கேட்டுச்சு, அதோட அந்த காலும் கட் ஆகிடுச்சுடி, என்னடி என்ன ஏன்டி ஏமாத்துற ஜெமின், நான் ஏன் உங்களை ஏமாற்றணும், நான் எதுக்கு உங்களை ஏமாற்றணும், ஏண்டி உனக்கு தெரியும்ல நான் உன்னை லவ் பண்ணுறது, முன்னாடி இப்போ தான் சுற்றிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஏன்னு என்னை துரத்தடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம், ஜெமின் அந்த எனக்கு துரத்தி விடணும்னா எனக்கு மூஞ்சுக்கு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன்டி, ஏன்டி சி அப்படின்ட்டு அவருமே ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்களும் ஜெமின் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை எனக்கு, ப்ளீஸ் ஒழுங்காக சொல்லுங்களேன், இதை வேறு உனக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்களா, அம்மோ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா, இது மட்டும் சொல்லு, இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, அதோட நான் போயிடுறேன், பதில் ஆமாண்ணா பார்க்கலாம், இல்லைண்ணா மொத்தமாக நான் போயிடுறேன், இதுக்கப்புறம் நீ என்னை எங்கே தேடினாலும் என்னால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் என்ன பேசிகிட்ருக்கீங்க எனக்கு புரியலை, எனக்கு
ஒழுங்காக சொல்லுங்க, எனக்கு புரியல நிஜமா. சரிடி, ஒழுங்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் புரியல கிரியலன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்காத. நான் உனக்கு லாஸ்ட்டாக கால் பண்ணும்போது நீ யார் கூடயோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க. யாரோ அட்டென்ட் பண்ணாங்க, ஆனால் யாருன்னு தெரியல. நீயா? ஒரு வேளை அந்த ஜேகே பையன் பண்ணியிருப்பானா என்ன? அவன் அமைக்கி விட்டுட்டு இருந்தான், நானும் கண்ணை மூடிட்டு இருந்தேன். ஆமாம், நானும் போகும்போது சவுண்டு போட்டேன். அப்போ ஏதோ கால் வந்துச்சா, அதை அவன் எடுத்தான். ஒரு வேளை அது ஜிமினா இருக்குமோ? அதை அவர் தப்பாக எடுத்துகிட்டு போகிறோம். அந்த கால் வந்த உடனே தான் அவன் எனக்கு ரொம்ப அமுக்கி விட்டு அவனும் ஒரு சத்தம் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களுமே யோசிச்சுட்டு அப்படியா இருக்குன்னு நினைக்கிறேன். இவன்கிட்ட நான் எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறது? ஜிமின்னது என்னை நம்புங்க ஜிமின்னா, யார் கூடயும் இல்லை ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் என்னை நம்புங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை ஜிமின். அம்மோ, நீ நம்புன்னு சொல்லிட்டு சொல்லி தான் என்னை நம்ப வைக்கணும்னு அவசியமே இல்லை அம்மோ. நான் உன்னை முழுசாக நம்புகிறேன். ஆனால் எனக்கு அது இன்னும் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டுருக்குடி. எனக்கு அது புரிய வைடி அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு மாதிரி அழுகிறாரு. ஸோ லிட்ரலி அவர் கண்ணில் தண்ணி வருது. ஸோ நீங்களுமே ஜிமின் நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க? இது முடியலடி. நான் உன்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிட்டேன்டி. என்னால் உன்னை ஹர்ட் கூட பண்ண முடியலடி, ஹேட்டும் பண்ண முடியலடி. ஆனால் நான் உன்னை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி அழுதுட்டு நின்றுட்டுருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது சொல்லிட்டு ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஜங்குக் பற்றி விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. ஸோ ஜிமின்க்கு ஜங்குக்னா யாரும் தெரியும். ஸோ அவனுமே அவன் பேர் நான் சொன்னேன் ஜங்குக். ஏன் எனக்கு காணல, என்ன பழி வாங்குறானா இருக்குதுடி அவனுக்கு. அம்மோ சாரிடி. பரவாயில்லைங்க அம்மோ, நான் உன்ட்டோட கேட்கலாமா? கேளுங்க. என்னை நம்பி நீ இதெல்லாம் சொல்லியிருக்க, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கவலைப்படுற என்னை பற்றி. நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லாமோ ப்ளீஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இவருமே ஒரு மாதிரி கண்ணோட லைக் பப்பி ஐஸோட உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்களுமே சிரிச்சுட்டு பிடிச்சிருக்கு நிஜமாவா ரியலி? ஐயோ இதை கால் கெச்சிச்சு, நான் கமிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே குதிச்சிட்டு இருக்காரு. நீங்களுமே அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு ஜிமின் அமைதியாக இருங்க. ஆனால் இது நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இங்கே பொறுத்த வரைக்கும் நான் இங்கே ஒரு ஸ்டாஃப், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். ஆனால் அந்த ஏஜ் கேப்னால தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்கள் என்னோட பெரியவர்ன்றதுல தான் ஒத்துக்கிட்டேன். இல்லவே அதுவே நீங்கள் என்னோட சின்ன பையனாக இருந்து என்ன லவ் பண்ணிங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். அந்த ஜங்குக் மாதிரி. அது ஏன் நீ அந்த ஜங்குக் மாதிரின்ற? அவனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ நீங்கள் என்னையும் கம்பேர் பண்ணுற வேலை வச்சுக்காத, புரியுதா? ஆமாம், அவனுக்கு அவங்களுக்கு அப்படின்னா தான் பிரச்சனை. அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை தெரிஞ்சுக்கவும் வேண்டாம், புரியுதா? அப்புறம் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணலாம். அதை தருதலையெல்லாம் ஏன் இந்த விஷயத்தில் இழுக்கிற? அவனெல்லாம் சும்மா சுச்சுப்பி மாட்டுரு, விடு, அண்ணன் பார்த்துக்கிறேன். இதான் அண்ணனா? ஐயோ ஒரு ஃப்ளோவில் வந்து சும்மா அப்படி மாமா பார்த்துக்கிறேன். ஒரு ஓகேவா ஜிலேபி? அப்பா, இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு எவ்வளோ ஒரு இது. ஒரு வழியாக சொல்லிட்டியா? ஓ ஜிலேபின்னா என் ஜிலேபிக்கு முடியுமா அப்படின்னா அதுலேயே கூப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ அவரும் கிட்ட வராரு. ஸோ நீங்களும் ஜெமினா என்ன பார்த்து கிட்ட தான் வரீங்க? ஏய் இப்போ தானே சொன்னேன் நான் ஏதோ இப்போதைக்கு வேணான்ட்டு. ஏன்டா இப்போ தான்டா ஓகே சொன்னேன், அதுக்குள்ளே எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ ஒரு கிஸ் வேணும்.
ஒரு செலிப்ரேஷனுக்காக லவ் அக்செப்ட் பண்ணலை, அதுக்கு கிஸ் தான் வேணும். ஆமாம், இன்னும் கேட்டால் கிஸ்ஸுக்கு மேலே கூட கேட்பேன். ஆனால் நீ தான் கொடுக்க மாட்டியே, அதுதான் கிஸ்ஸு அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட வேறு தரமாட்டேங்கிறான். போ, அதெல்லாம் அப்புறமா தான். ஏண்டா, லவ் யூ சொல்லி 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே வாடா. எனக்கு தெரியாதடி பொண்டாட்டி, எனக்கு வேணும்டி. என்ன பொண்டாட்டியா? ஜிலேபி என்ன பொண்டாட்டின்ற? ஏன் கூடதா பொண்டாட்டி அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வராரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை லாக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கிட்ட வந்துட்டு இருப்பார். ஸோ உங்கள் லிப்ஸுக்கும் அவர் லிப்ஸுக்கும் ஜஸ்ட்டு 1 இன்ச்சு மாதிரி தான் இருக்கும். ஒரே 1 இன்ச்சு முன்னாடி வந்துன்னா டச்சிங் வந்துடுவா அப்படின்ட்டு அவன் இது கேட்டுட்டு லைட்டாக வராரு. ஸோ நீங்கள் அப்படியே தள்ளி வச்சுட்டு அவர் கன்னத்தை பிடிச்சி அவர் கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு, இது மட்டும்தான் இப்போதைக்கு போதுமா, இது வேணால் கேளு, எவ்வளோ வேணால் தரேன், ஓகே அப்படின்னு நீங்களும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜெமினாலாம் சிரிச்சுட்டு, பரவாயில்லடி ஜிலேபி, எனக்கு நீ கிடைச்சிட்ட, அது போதும்டி, எனக்கு அது போதும்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே பக்கமாக சங்குக்கு யோசிச்சுட்டு, உனக்கு இருக்குடா, என் ஜிலேபி வேணுமா உனக்கு? ஆ, உன்னை வச்சுக்கிறேன், குட்டி கொஞ்சம் அறத்தை போலன்னு வச்சுக்கோ, என் பேரை நான் மாற்றிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினாவை அப்படியே யோசிச்சுட்டு. ஸோ அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. ஸோ ஃபுல்லாக கிளாஸ் டைம் ஃபுல்லாக ஜிமின் உங்களே சைட் வச்சுருப்பான். உங்களுக்கு நல்லா தெரியுது, ஏன்னா நீங்களும் ஒரு சைட் அடிக்க பார்ப்பீங்க, பார்த்தாக்கா ஆல்ரெடி உங்களை கூப்பிட்ருப்பாரு. ஸோ அவருக்குமே புரிஞ்சுட்டு லைட்டாக சிரிச்சுட்டே அப்படியே மறுபடியும் உங்களை பார்த்துருப்பாரு. ஸோ இப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகிட்டு ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகிற டைமும் ஆகுது. ஸோ இப்போ ஜிமின் ஒன்ஸ் அகெயின் உங்கள் கூட வருவன் அடம் பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. ஜிமினா, எல்லோரும் பார்க்குறாங்க, நம்மள என்ன நினைப்பாங்க, நான் உங்ககிட்ட காலையிலேயே சொன்னேன்ல, நான் என்னடி உன்னை ஏதாவது இப்போ தான் ஹக் பண்ண சொல்கிறேன், நான் கிஸ்ஸு பண்ண சொல்கிறேன்னா, ட்ராப் தானே பண்ண சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்று நினச்சிக்க மாட்டாங்க யாரும். ஏன் போன தடவை நிர்மலா விஷயம் கூட தான் ப்ரொஃபஸர் ஒருத்தரை ட்ராப் பண்ணாங்க, அதை நான் சொல்லலாம் அப்போ. ஜிமினா புரிஞ்சு போச்சு மீனா, அது வேறு, இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஸோ அப்படியே க்ரிப்புக்கு பிடிச்சிக்கிறாரு. இப்போ ஃபஸ்ட்லாம் கேட்டார், இப்போ பிடிச்சிக்கிட்டு தான் ஓடி வண்டி ஏடுறேன் அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது. ஸோ நீங்களுமே அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் கரெக்டாக ஜங்குக்கு வந்துட்டு, ஏய் நில்றி, ஏய் பொண்ணே நில்றி, என் மச்சான் உன்னை பார்க்குறான், ஏய் நில்றி அப்படின்ட்டு இங்கே ஒரு பொண்ணை தான் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ மார்க்கு தான் அப்படியே, மச்சான் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிதா, செட் பண்ணி விட்றா, டேய் இருடா, அது இதெல்லாம் ரூட்டு விட்டுருக்க, சோத்து மூணு நில்றா கொஞ்ச நேரம், அப்படியே அடக்க முடியாது கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுமே அப்படியே அந்த பொண்ணே பார்த்துட்டு எப்படி ஓடுறானுங்க. பொண்ணை நில்றி, ஐயோ யாரா இவனுங்க, ரொம்ப நேரம் நம்ம பின்னாடி சுற்றிட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோட்டில் யாருமே வரல. ஸோ இந்த டைமில் கரெக்டாக நீங்கள் தான் வரீங்க. அவங்ககிட்ட தான் கேட்போம்மா ஹெல்ப்பு. அக்கா 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 என்னம்மா சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க. பார்த்தாக்கா இந்த ஜங்குக் பாய தான் அங்கே இருக்கோம். ஸோ நீங்களுமே லைட்டாக பீதி கிளப்பிடுது உங்களுக்கு, ஏன்னா பின்னாடி ஜிமின் இருக்கான், முன்னாடி ஜங்குக் இருக்கான். ஸோ இந்த பக்கம் அந்த பொண்ணும், அக்கா அந்த 2 பேரும் நான் ரொம்ப நேரம் பின்னாடியே சுற்றிட்டு வராதாங்கக்கா, நானும் ரொம்ப நேரமாக அதுவும் கண்டுக்காத மாதிரி வந்துட்டேன், ஆனால் இன்னுமே இன்னும் பின்னாடியே வந்துட்டுருக்கானுங்க, எனக்கு பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். நீ இன்னும் கவலைப்படாதம்மா, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ஸோ ஜிமினும் யார் அவன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மண்டையை நவுத்திட்டு பார்க்குறான். ஸோ பார்த்தாக்கா ஜங்குக்கு தான் செம்மையாக முறிச்சுட்டுருக்கான் அவங்கள. ஓ இவனா, ஏய் டியூப்லைட்டு வாடா இங்க, யாரை பார்த்து டியூப்லைட்டுன்றாங்க, ஏய் என்னடா என்ன, ஏய் அம்மு நீ அவங்க கூட இருக்க, பின்ன என் கூட இல்லாமல் உன் கூட இருப்பா அவன், யாழ்றா அவன், பின்ன என் கூட இருக்காமல் உன் கூட சுற்றினு இருப்பா, நம்ம அம்மு இல்லை ஜிலேபி இதுவும் செட் ஆகலும் பண்டாட்டி அப்படின்ட்டு. ஸோ அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்றான்.
ஸோ ஜங்குக்கு இங்கே செம்ம காண்டாது. ஏய் கயிறா முடியாது, என்னடா பண்ணுவ? ஆ என்ன பண்ணுவ? ஐயா மூச்சா பாரு அப்படி எரியுது போல. ஏய் சின்ன பையன் தானே நீனு? ஆ ஸ்கூல் தானே படிக்கிற. அவள் வேலை பார்க்குறா, அவள் பின்னாடி சுற்றின்னு இருக்க. சி அறிவில்லை உனக்கு தூப்பா அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்படியே இவனை மாதிரி பேச உங்களுக்கும் வந்துட்டு என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க, இவன் நம்மளை தாண்டா வச்சு செய்வான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே அப்படி யோசிச்சுட்டு நின்று அப்படி இருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணும் அக்கா அம்மா நீ போம்மா, இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. சரிக்கா தேங்க்ஸ். இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் மார்க்கும் மச்சான் ஃபிகரு சுத்த மட்டும் நில்லுண்ணே. மச்சான் நீ ஏய் ஜிமினா அதெல்லாம் பேசினு இருக்காத. நானும் விலைக்கு போகலான்னு பார்த்துன்னு இருக்கேன். பசங்களை கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, உன்னை வச்சு செஞ்சுருவானுங்க. என்னடா செஞ்சுருவானுங்களா? கூப்பிடு பார்ப்போம் அப்படின்ட்டு இவனுங்களுமே சண்டை போடுற மாதிரி அப்படியே ஷர்ட்டை பிடிச்சிக்கிறானுங்க. ஸோ உங்களுக்கு நடுவில் தான் அவனுங்க லைக் நீங்கள் நடுவில் இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு, இந்த பக்கம் ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுமா. ஸோ அப்படியே ஜிம்மின் கையை பிடிச்சி ஜிம்மின் ப்ளீஸ் ஜிம்மின் சண்டை வேணாம் ஜிம்மின் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சொன்ன உடனே அப்படியே அவன் ஷர்ட்டை விட்டுட்டு நீ சொன்னால் ஓகேடி கொண்டாடி போகலாம் வா. இவன் நம்ம தருதலெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், எனக்கு அவசியம் இல்லை. தருதலைங்க கூடலாம் எனக்கு பேசணும் அவசியமே இல்லை போனாட்டி ஆடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் முறுக்கலான்னு வரும்போது ஜங்குக்கு வந்துட்டு அந்த பிரேக்கை பிடிச்சிட்டு வண்டி எடுத்த இவ்வளோ தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே மார்க்கா அந்த சாவி எடுத்துருவாடா. இதை போகிறான் மச்சான் அப்படின்ட்டு சாவி எடுத்துடுறான். ஏ சாவி கூடாடே முடியாது, என்ன பண்ணுவேன்? என் மச்சான் சொன்னால் தான் நான் கேட்பேன். டேய் குட்டியடி சாவியை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளை குட்டின்னு சொன்ன உடனே அவனுக்கும் என்னடி ஆளால் குட்டின்னு இருக்கீங்க, தெரியுமா அவனுக்கு குட்டின்ட்டு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சாவி தூக்கி பொட்டுன்னு கீழே போடுறான். ஸோ நீங்கள் அப்படியே இறங்கிட்டு அவனை அப்படியே முறைச்சிட்டு அப்படி சாவியை எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டியில் போடுறீங்க. இந்த வாட்டி ஜங்குக்கு அதை பிடிங்கிட்டு முடிஞ்சால் இறங்கி எடுத்துக்கோ அப்படின்ட்டு இருக்கும்போது. ஸோ இந்த பக்கம் மச்சான் நம்ம பசங்களெல்லாம் ஃபோன் பண்ணுறா, இவனை இன்றைக்கே வச்சு செஞ்சு முடிச்சிடணும். அன்றைக்கி பார்க்கும்போதே முடிச்சிடணும். நீங்கள் என்னை தடுத்துட்டீங்க, இல்லைன்னா வச்சுக்கோங்க நெத்திக்கு ஒன்று நடந்துக்கிறாது. நீ ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஸோ அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் மார்க்குமே டெய்லி புளி சுண்டலி வாடா எல்லாம் வாங்கடா ஃப்ளிக்ஸே மச்சான் நம்ம ஜேகே அடிச்சிட்டாங்கடா அப்படின்ட்டு அடிக்காதவட பிட்டை போட்டு அடிச்சிட்டான்ட்டு மற்றவனுங்களெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே அவனுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரான். ஸோ இப்போ எல்லாருமே ஓடி வந்துட்டு டே மச்சான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு செம்மையாக முறைச்சிட்டு இருக்கான் எங்கள் ஜிமினை. ஸோ ஜிமினும் சும்மா இல்லை, அவனும் முறைச்சிட்டு அம்மோ நீங்கள் இருக்காதா நீ போ, இருட்டிங்க உன் பேச்சுக்கிட்டு ஒரு அட்டிங்கிறது எடுத்து வச்ச இவ்வளோதான் சொல்லிட்டேன். அம்மோ நீ போ. என்னது என்னடி வந்ததுலேருந்து நானும் பார்த்துன்னு இருக்கேன், சும்மா ஜிமின் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ உங்கள் கையை பிடிச்சி எடுத்து ஸோ அப்படியே அவன் பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிறான். ஜிமின் அப்படின்ட்டு நீங்களுமே கத்துறீங்க. என்னடி ஜிமின் இருக்கிய அப்படின்ட்டு. ஸோ அப்படியே உங்களை வந்துட்டு மாதிரி டச்சியாக பிஹேவ் பண்ணிவிட்டு நான் அவனுக்கு ஜிமின் வேணுமா அப்படின்ட்டு இருக்கான். இப்போ ஜிமின் அப்படியே கிட்ட வந்து அடிக்கணும்னு வரும்போது அப்படியே மற்ற ஃபிலிக்ஸு அப்புறம் மற்றவங்கெல்லாம் வந்து அப்படியே பிடிச்சிடுறாங்க. அவனும் அப்படியே விட்டுக்கடா என்ன என்னடா ஒருத்தனை சேர்ந்து இத்தனை பேர் எதுக்குறீங்களா, அசிங்கமா இல்லை? சி இதெல்லாம் ஆம்பளைன்னு சொல்லி வந்துடுச்சு, சின்ன பையன்றது கரெக்டு தான்டா அப்படின்ட்டு இவனுமே ரொம்ப எகிரிட்டு இருக்கான். அவளை விட்டுங்கடா முடியாதுடா, இவளை விட நம்ம கண்ணு முன்னாடி என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாதிரி இவங்களை டச்சாக பிஹேவ் பண்ணிட்டு ஸோ அவங்க இப்பெல்லாம் பிடிச்சி கிள்ளிட்டு ஸோ உங்கள் லிப்ஸ் எல்லாம் பிடிச்ச மாதிரி இது பண்ணிவிட்டு ஸோ அப்படியே இவங்களை ஒரு மாதிரி டச்சாக பிஹேவ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ஃபிங்கர்ஸை வச்சுட்டு
அப்படியே உங்கள் லிப்ஸ்லேருந்து ஸோ அப்படியே நெக் வரான். ஸோ நெக்லேருந்து அப்படியே கீழே வரத்துக்குள்ளே நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகுறீங்க ரொம்ப. ஜிம் 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 ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுதுட்டு எப்படி இருக்கிறீங்க. ஸோ ஜிமினிக்கு பார்க்க முடில, அவனுக்கு அவ்வளோ காண்டாகுது. அப்படியே மற்றவனுங்களாம் அம்மா அடித்து உதச்சி தள்ளுறான். அப்படியே இப்போ உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் கோட் போட்டிருப்பான். ஸோ அந்த கோட்டை அப்படியே உங்கள் மேலே அப்படி போட்டுட்டு ஜிலேபி ஜிலேபி அழாதடி, இப்படிக்கா வாடி, இப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே உங்களை வண்டியில் உட்கார வச்சுட்டு ஸோ ஜேகே தானே சாவி வச்சுருப்பான். ஸோ அப்படியே அவன் கையிலேருந்து அப்படியே பிடுங்கிட்டு ஜேகே சட்டையை பிடிச்சி அப்படி தொட்டுட்டலடா இருக்குதுடா உனக்கு அப்படின்ட்டு ஸோ அப்படியே அவன் கழுத்தையும் அவன் நறுக்கிட்டு அப்படியே அவனை புஷ் பண்ணிட்டு ஸோ அப்போ அப்படியே வண்டியில் அவன் தான் ஓட்டிட்டு அப்படியே போகிறான். ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் உங்களை தான் அவனுங்க ஏதாவது பண்ணுவாங்க சொல்லிட்டு ஸோ அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ நீங்களுமே அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே போகிறீங்க ரொம்ப. ஸோ ஜேகே நீங்கள் அவனை ஹக் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டாகுது. மச்சான் இவ்வளோ ஏதாவது பண்ணி ஆகணும்டா, இன்றைக்கி இருக்குதுடா அவனுக்கு, செத்துட்டோடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு இவனுங்களுமே அப்படியே அவனுங்க வீட்டுக்கு போகிறானுங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மினுமே ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ பீச்சு தான்டா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அப்படியே உங்களை சமாதானப்படுத்த பார்க்குறான். ஆனால் முடியல, நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. ஏன்னா ரொம்ப கை வச்சு ரொம்ப பண்ணியிருப்பான். நீங்களும் ஜிம்மின் அவன் இங்கே கை வச்சா இங்கே 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 எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ரொம்ப அருவருப்பாக உங்கள் உடம்ப தேய்ச்சிட்ருக்கீங்க. ஸோ அவனை கையிடு தேய்க்காதடி, அப்படி ரத்தம் வரும்டி, எனக்கு பிடிக்கல ஜிம், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அவன் இந்த மாதிரி தானே பண்ணுறான்ட்டு. அம்மோ ஏமோ நீ அழுகிற, அழாதாமோ, நீ அழுதா எனக்கும் அழுக வரும்டி அப்படின்ட்டு அவனுமே அப்படி அழுதுட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே நார்மலாகிட்டு சரி நான் வீட்டுக்கு போகிறேன், பார்த்து பத்திரமா போ, இல்லை நான் வந்து ட்ராப் பண்ணவா என்ன, இல்லை நானே போய்க்கிறேன் பரவாயில்ல அப்படின்ட்டு ஸோ நீங்களுமே அப்படியே போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஸோ அப்படியே நீங்கள் பெட்ரூமுக்கு போய் அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுறீங்க அப்படியே. ஸோ இந்த பக்கம் ஸோ நீங்களுமே ஒரு நைட்டு ஒரு 8:30க்கு தான் எழுஞ்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கண்ணெல்லாம் அழுதுனால அப்படியே ரெட்டாகிடுது. ஸோ நீங்களுமே ஏதாவது டேப்லெட் போட்டுட்டு தூங்கிடலாம், ஏன்னா ஜுரம் வேறு உங்களுக்கு அடிக்குதா. ஸோ டேப்லெட் போட்டு தூங்கலான்ட்டு கீழே போயிட்டு அம்மா ஏதாவது டேப்லெட் இருக்காம்மா, ரொம்ப தலை வலிக்குது, ரொம்ப ஜுரம் வேறு அடிக்குதும்மா. என்னடி ஆச்சு? ஜுரம் அடிக்குதும்மா, ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ டேப்லெட் இல்லையே, எனக்கு வர இங்கே வேலை இருக்குது, சரி இரு மியாவை கூப்பிட்றேன். இல்லைம்மா மியாலாம் வேண்டாம், நைட் ஆகிடுச்சு, நானே போய்க்கிறேன். நீ உடம்பு சரியில்லைன்ற எப்படி போவ? இல்லைம்மா பக்கத்தில் தானே இருக்குமா கடை, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி நீங்களுமே கடைக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் வெளியே போகிறத சங்குக்கும் பார்க்குறான். ஸோ இப்போ உங்கள் பின்னாடி ஒன்றும் வரலாம், அவன் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வரான். ஆண்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தம்பி வாடா, இது சீரியலில் பார்த்தியாடா அந்த பொம்பளாட்டி என்ன பண்ணுறான்ட்டு அப்படின்ட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு இது மாதிரி கொத்தக்காரன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அவங்களுக்கும் வச்சு இந்த கிளவி எப்படா முடின்னு தெரியலையே அப்படின்ட்டு அவனும் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அப்படியே ஸோ மேலேருந்து ஏதோ சத்தம் வருது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இந்த மார்க் பையன் தான் ஜங்குக்கு சொல்லி விட்ருப்பான் மேலே வந்து போய் சத்தம் போடுறான்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே வந்துட்டு அங்கே வந்து ஏதோ தட்டி விட்ருப்பான், அந்த குச்சியை வச்சு பெரிய ஒரு குச்சி வச்சுருப்பான், அந்த குச்சி வச்சு ஒரு பாட் மாதிரி மேலே வச்சுருப்பீங்க. ஸோ அதை தட்டி விட்டுருப்பான். பாட்னா ஃப்ளவர் பாட் ஓகேவாடா. ஸோ அதை தட்டி விட்டோடனே இந்த பக்கம் ஆன்ட்டியுமே சரி உங்கள் அம்மாவுமே வந்துட்டு என்னடா சத்தம் அது, ஏன்னா இந்த பூனைங்க மறுபடியும் வந்துச்சா எனக்கு தெரியலையே, அப்படி தம்பி கொச்சுக்காம மேலே போய் பார்த்துட்டு வந்துடுறியா, ஆன்ட்டிக்கு கொஞ்சம் மூட்டு வலிக்குதுடா, இன்னைக்கு காலையில் தான்டா மேலே ஓடி போயிட்டு வரந்தேன்டா, இந்த பூனைங்க இதெல்லாம் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது சொல்லிட்டு அப்போவே விழுந்துட்டேன், கொஞ்சம் அதுலேயே இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, முட்டி வேற வலிக்குது, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியாடா. அதோ போகிறேன் ஆண்டி, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா அப்படின்ட்டு இப்போ அவனுமே அப்படியே மேலே போகிறான்.
ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தான் போகிறான் மேலே. ஸோ இப்போ அவனுமே அப்படியே போயிட்டு ஸோ அவன் டேரெக்டாக ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அவனுக்கு தெரியும் நீங்கள் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் எதுக்கு அங்கே போயிருப்பானா, அங்கே வந்துட்டு அவன் ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸோ அவன் எதுவும் அங்கே வச்சிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு மார்க் பக்கம் பார்த்தா மார்க் இங்கே என்னடா இவனை தள்ளி விட சொல்லிட்டு அவன் என்ன உள்ளே போய் பண்ணிடுவான். அவளும் இல்லை அவளும் இப்போ தான் வெளியே போனான். அப்போ என்ன பண்ணுறான் இவன், மச்சான் எது செஞ்சாலும் கரெக்டாக தானே இருக்கும், சரி அவன் ஏதோ செய்கிறான் விடு, நமக்கு எதுக்கு இதில் வம்பு அப்படின்ட்டு இப்போ இவனுமே அப்படியே சைலண்டாக உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு சங்குக்கும் அப்படியே கீழே வந்துடுறான். ஸோ இப்போ என்னப்பா ஆச்சு, எதா எழுந்திரிச்சா என்ன, அது இல்லை ஆண்டி பூனை தான் போல், இதோ இப்போ தான் துரத்தி ஊற்றுட்டு வந்தேன், அதுதான் ஃப்ளவர் பாட்டை வச்சுருந்தீங்க அதுதான் உடச்சிருச்சு, மறுபடியுமா இதோட 4வது பாட்டு அதோடு உடச்சிருச்சிங்க. சரி இந்த பூனைங்களை ஃபஸ்ட்டு துரத்தணும். ஆமாம் ஆண்டி துரத்தி தான் ஆகணும், இல்லைன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிடுவோம், அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ஆண்டி அப்படின்ட்டு அவனுமே அப்படி சொல்லிவிட்டு ஸோ ஏதோ போயிடுறான் அவனும். ஸோ இப்போ கரெக்டாக அவன் போகும்போது ஸோ நீங்கள் வரீங்க உங்கள் வீட்டை விட்டு அவன் போகும்போது ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது, உங்கள் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பானோன்ட்டு. ஸோ நீங்களுமே அம்மா அவன் எதுக்கு வந்துட்டு போகிறான், ஏய் தம்பி ஏன் நீ இவன்ட்டு தம்பி வந்துச்சு சும்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு, தம்பி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தது அவ்வளோதான், அப்புறமா தம்பி போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இவங்களுமே அப்படியே கிச்சன்லாம் போய்ட்டு சமைச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் என்னன்னு தெரியல, இவன் எதுக்கு வந்திருப்பான், வந்துட்டு ஒன்றுமே சொல்லக்கூட இல்லைன்றாங்க, அப்போயே வந்திருப்பாங்க அப்படின்ட்டு நீங்களும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஜிமின் தான் ஃபோன் பண்ணுறான். ஸோ இப்போ ஜிமின் கூட பேசிகிட்டே நீங்களும் அப்படியே ரூமுக்கும் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே சிரித்து பேசிகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அது வீடியோ கால் தான்டா. ஸோ அவளும் வீடியோ காலில் நல்லா பேசிட்டு ஸோ ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் அவன் மொபைலில் ஏதோ பார்த்துட்டு சிரி நல்லா சிரி கொஞ்ச நேரத்தில் இருக்குதுடி அப்படின்ட்டு செம்ம காண்ட முறைச்சிட்ருக்கான். மார்க்கா இந்த வில்லனா பார்த்துக்கியாடா, என்ன மச்சா சொல்கிற, ஏய் குட்டி கொஞ்சம் அதை விடுவா பொருளை உனக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் என்னை வில்லனாவும் பார்ப்ப ஹீரோவாகவும் பார்ப்படா, இந்த கதைக்கு நான் வில்லன் மாதிரி தெரிலாம், ஆனால் இல்லையே எப்பயும் வில்லன் மாதிரி இருக்கவன் தான்டா ஹீரோ புரியுதா அப்படின்ட்டு. ஸோ அவனுமே அப்படியே லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு அவன் மொபைலில் பார்த்துட்ருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன்டா. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருக்கேனான்னு தெரியல. ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா, அப்போ தான் எனக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பொறுக்கிட்டு பூக்கின்ட்டு ஒரு எஃப்எஃப் இருக்குது, அது நான் டேங்க்கு போடலான் இருக்கேன். அதுக்கப்புறமாக்கா ட்ரக் அடிக்ட்டுன்னு இன்னொன்று இருக்குது, அதை வந்துட்டு நான் ஜேகேக்கு போடலான் இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்சஸ் பேபி பாய் ரொம்ப எபிசோட்ஸ் போகண்டா. ஸோ லேட்டாக தான் இருக்கும், எப்படி சொல்கிறது, இதுக்கு ஒரு லாங் எஃப்எஃப்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 20 கிட்டே போகலாம், அதுக்கு மேலே கூட போடலாம். ஸோ அது தானே சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக்கா ஏன் லேட் பண்ணுறீங்கன்னா சொல்லாதீங்க, ஏன்னா இது மட்டும் நல்லா பார்க்க முடியாது, நடுவில் ஒரு சில ஒன் ஷாட்டு அப்புறம் ஃபேன் ஃபிக்ஷன் எல்லாம் பார்க்கணும், ஸோ எஃப்எஃப் எல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால தான்டா. அண்ட் தென் ஓகேடா. ஸோ வாய்ஸில் ஏதாவது நடுவில் கிராக் கூட்டுச்சுன்னா அதில் கண்டுக்காதீங்கோ. நெக்ஸ்ட்டு நாய்ஸஸ் எதாவது கேட்டுச்சுனாலும் கண்டுக்காதீங்கோ. ஏன்னால் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ண, ஸ்டில் லைட்டாக வரும், அதெல்லாம் கவனிச்சிக்காதீங்கோ. என் வாய்ஸை மட்டும் கவனிக்க, அது கூட கவனிக்காத முடியாதான் இருக்கும். பரவாயில்லடா என்ன பண்ணுறது. ஸோ எனக்கு இதுவே ஒரு பிடிச்சி வச்சு, ஆனால் எனக்கு டைம்லாம் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகேடா, எனக்கு இழுத்து பேசிக்க தேவையில்ல, நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஓகேடா, see you in the next video. Bye bye, டாடா, love you all, saranghe.